வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சிப்பிக்காயெல்லாம் கிரேவி பார்க்கலாம். நான் வந்து 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுட்டேன். பாருங்க, நான் ஒரு 5 பெட்டி கரண்டியில் 1.5 ஸ்பூன் கடுகு போட்டுட்டேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டேன். அதே போல் 1 ஸ்பூன் சோம்பு வீட்டும் பொரிஞ்சிருச்சு. இப்போ கருகாப்பில் போட்டுட்டேன். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதுவும் போட்டுட்டேன். ரெண்டாவது நான் 2 பேக்கெட் சிப்பிக்காயெல்லாம் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இது சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டால் கொஞ்சம் இனிப்பு தன்மை போல் இருக்கும். மேக்ஸிமம் கேளான் சிப்பிக்காயெல்லாம் இந்த கிரேவி வைக்கிறதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். அளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டிருக்கேன். இந்த டைம் வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ எனக்கு தக்காளி ஒன்று மூடி உடஞ்சி வரும் பாருங்க. அது எனக்கு நல்லா வணங்கி வந்துடுச்சு. இந்த டைம் வந்து நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதுவும் போட்டு நல்லா வணக்கி விட்டு போகிறேன். இதோட பச்சை வாசமெல்லாம் போகணும். இது வந்து ரொம்ப ஈஸியான கிரேவிங்க. இது வந்து கொஞ்சம் ரோஸ்டாக்கி எடுத்தால் வறுவலுன்னு சொல்லலாம். கொஞ்சம் தண்ணி போல் கொஞ்சம் பெரட்டின போல் வச்சோம்னா கிரேவி. பாருங்க, நான் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது வந்து சிக்கன் பொடி. சிக்கன் பொடி எந்த உங்கள் வீட்டில் என்ன சிக்கன் பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் பொடியாக இருந்தாலும் ஓகே. இந்த குருமாவுக்கு கரம் மசாலா அதுவும் நான் போட்டு போகிறேன். வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டேன். காரத்துக்கு ஆல்ரெடி 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிறேன். டைமு நான் மண்ணுச்சட்டினால் கொஞ்சம் பிடிக்கிற ஓல் இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், எல்லாம் பிரண்டு வந்துருச்சு. வந்து சிப்பிக்காயெல்லாம் போட்டுருவோம். நான் எடுத்துருக்கிறதெல்லாம் 2 பேக்கெட்டோட அளவு. தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த கேளான்லேயே வந்து தண்ணி விடும் மேக்ஸிமம். அதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 1 செகண்டுக்குள்ளார நான் போட்டது கம்ப்ளீட் அப்படியே அமர்ந்துருச்சு. இனி வந்து இதில் நான் தண்ணி அந்த மசாலுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணுல்லவா, அதே தான். நான் வேறு இதுக்கு தண்ணி ஊற்ற போகிறதில்ல. மூடி போட்டுட்டோம்னா அது தண்ணி விட்டு வேகும். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றலை. இந்த மசாலுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் விட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு? இப்படி வரும். மஷ்ரூமுக்கெல்லாம் தண்ணி விடும்போது கொஞ்சம் பார்த்து வேக்கானமாக விடணும். நான் அந்த சிப்பிக்காயான வந்து 2 பீஸு ஆக்கி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். வேகட்டும். பாருங்கள், இது வெந்தால் தான் நமக்கு கேளான் வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இங்கே மேலே சீக்கிரமாக வெந்துடும், இது கொஞ்சம் லேட் ஆகும். இது வெந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் இறக்கி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வயிறு வலி வரும். அப்படி இது பார்த்து இறக்குங்க, அப்படி இறக்கிடாதீங்க. மஷ்ரூம் கிரேவி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பிரண்டை போல் வந்திருக்கு பார்த்தீங்களா. இது சப்பாத்தி பூரிக்கு சாப்பாட்டுக்கு ரச சாப்பாடு
இல்லைன்னா ஒரு வெங்காய சாம்பாருக்கெல்லாம் நல்லா மேட்ச் ஆகும். உங்களுக்கு இன்னும் வேணும்னா இதை விட கூட ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு இது போதுமான அளவு. அப்போ வந்து மல்லித்தலையை போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வேகிறது மாத்திரம் கரெக்ட் பண்ணி எடுத்துருங்க. வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.